புதுசா நான் இந்த வீடியோ எடுப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. இந்த ட்ரெஸ்ஸுங்க, இந்த ட்ரெஸ் நான் நேற்று போட்டிருந்த ட்ரெஸ்ஸுங்க. இந்த வீடியோ நீங்க எப்போ பார்ப்பீங்கன்னு தெரியல. நீங்க எப்போ பார்த்தாலும் இந்த ட்ரெஸ் நான் முன்னாடி நாள் உடுத்தி இந்த ட்ரெஸ்ஸு நான் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் இப்படிதான் வரணும். யூடியூப் நம்ம செய்யற தொழில் வந்து அது பார்ட் டைமா பண்றோமோ ஃபுல் டைமா பண்றோமோ அது தெய்வம் அப்படின்னு நினைக்கிற கேரக்டர் எனக்கு அப்படிதான் என் அம்மா அப்பா சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க. நானும் அப்படிதான் பாட்டப் ஆனேன். அப்படி இருக்கும்போது நான் என்னதான் வேற வேலை செஞ்சு அதுல லட்சத்துல எனக்கு வருமானம் வந்தாலும் கூட என்னை பொறுத்த வரைக்கும் நான் யூடியூபையும் அடிஷ்னல் வருமானத்துக்காகவும் தான் பண்றேன். ஃபேம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலும் அடிஷ்னல் வருமானம் இதுல இருந்து எதனா எடுக்க முடியாதான்றதுக்காக தான் பண்றேன். எல்லாரும் இதுக்காக தான் பண்ணுவாங்க. இட்ஸ் டு பி ஃப்ராங்க். அப்படி இருக்கும்போது அப்ப நான் இதையும் தொழில ஒரு தெய்வமா நினைக்கிறேன். அப்போ நான் இதுக்கு வந்து எனக்குன்னு ஒரு பிரின்சிபல் வச்சிருக்கேன். இப்படிலாம் வரக்கூடாது, நம்ம வந்து அதுக்குன்னு இருக்கிற ஒரு மரியாதையை கொடுக்கணும், கழுவாம மூஞ்சி கழுவாம வரக்கூடாது, குளிக்காம வரக்கூடாது, இதுக்குன்னு ஒரு 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 பிரின்சிபல் வச்சு அந்த பிரின்சிபல்ல நான் வரணும்னு நான் ஆசைப்படுறேன். அதை கூட என்னை நிறைவேற்ற விடாம என்ன அவ்வளோ ஹைப் ஆக்குறாங்கங்க. என் ஃபேமிலியில நீங்க கமெண்ட்ஸ்க்கெல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ணாதன்னு சொல்றாங்க. நானும் அதை வந்து ஒபே பண்றேன். இருந்தாலும் இந்த கமெண்ட்டுக்கு என்னால சத்தியமா ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருக்கவே முடியலங்க. என் ஆதங்கத்தை நான் வேற யார்கிட்ட சொல்றது, உங்ககிட்ட தான் சொல்ல முடியும். அதனால தான் நான் உங்ககிட்ட இந்த வீடியோ மேக் பண்றேன். இதுல எந்த விதமான எடிட்டிங் இல்லாம அப்படியே ப்ராப்பரா கம்ப்ளீட்டா என் மனசுல என்ன படுதோ அதை நான் பேசிடுறேன். உங்களுக்கு பிடிச்சா நீங்க எனக்கு சப்போர்ட்டரா இருங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. அதுக்காக உட்காந்து என்னை போட்டு ஈட்டி வச்சு குத்தணும் அப்படின்ற அவசியம் எல்லாம் கிடையாது. நான் உங்களுக்கு எதுவுமே கிடையாது. நான் உங்களை பார்த்தது இல்லை, நீங்க என்ன பார்த்தது கிடையாது. நேர்ல முகம் பார்த்து பேசினது இல்லை, ஸ்பரிசம் பார்த்து தொட்டு உணர்ந்தது கிடையாது. ஒரு ஃப்ரெண்டோ ஒரு அக்காவோ தம்பியோ வெல்விஷரோ எதுவுமே கிடையாது உங்களுக்கும் எனக்கும். அப்படி இருக்கும்போது எதுக்கு உங்களுடைய இச்சை எண்ணங்களை எத்தனை வந்து இங்க துப்புறீங்க? முடிஞ்சா சப்போர்ட்டரா இருங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. ஏன் இவ்வளவு ஆதங்கப்பட்டு பேசுறேன்னா, நான் ஒரு சின்ன விஷயத்துக்காம இப்படி பேசுறேன், தயவு செஞ்சு சொல்லாதீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு இது ரொம்ப ஹர்ட் ஆனிச்சுங்க. நான் வந்து ஒரு தாய்மார்கள், ஒரு குழந்தை வந்து ஜனனிக்கிறது அப்படின்றது இந்த உலகத்துல எவ்வளோ பெரிய விஷயம். மறுபிறவி எடுத்து ஒரு பொண்ணு ஒரு குழந்தைய பெத்தெடுத்து வருதுன்னா அதோடைய வசதி இல்லை, வறுமை, பணம் இல்லைன்றதுக்காக தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தேடி போவாங்க. அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இவ்வளோ அசிங்கங்கள் நடந்துட்டு இருக்கு. 1 மினிட் இருங்க, நான் இதை கட்லாம் பண்ண போறது இல்லை. இருந்தாலும் அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, எனக்கு சாப்பாடு ஒழுங்கா வரல, எங்களுக்கு வந்து காசு எது கேட்டாலும் காசு கேட்கறாங்கன்னு ஒரு லேடி பேசினாங்க. அதுக்கு நான் ஒரு ஷார்ட்ஸ் வெளியிட்டு இருந்தேன். ஓகேவா? முதல்வர் ஐயா வந்து இப்போ புதிய முதல்வர் வந்து என்ன பண்ணிருக்காரு, 7ஆம் தேதி ஒரு வீடியோ வருது, 8ஆம் தேதியே அதுக்கு ஆக்ஷன் எடுத்து போயிட்டு பண்ணது எனக்கு உண்மையா ரொம்ப, நான் அவரை வந்து பரம ரசிகைலாம் கிடையாது, இருந்தாலும் எனக்கே பரவாயில்ல, வாட் அ கிரேட் அப்படின்னு தோணுச்சுன்னு ஒரு வீடியோ போட்டேன். இது என்னோட மனசு சார்ந்தது. நான் இதுல யாரையும் குத்தல, யாரையும் நோண்டல, எந்த அரசியலும் பேசல. மனிதாபிமானத்தின் அடிப்படையில நான் எந்த உயரத்துக்கு போனாலும் நான் வந்து மக்களை மதிக்கிறேன்னு ஒரு மனுஷன் பேசுறாருன்னா அந்த மனசை நான் மதிக்கிறேன். அதனால நான் ஒரு வீடியோ போட்டேன். உங்களுக்கு பிடிச்சா நீங்க அதுக்கு சப்போர்ட்டரா இருங்க, உங்களுக்கு பிடிக்கலையா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம். அதை விட்டுட்டு ஒரு டேஷ் வந்து என்னன்னு பேசுது, ஒருத்தவங்க பாம்பு கடிச்சு செத்து போனாங்களே அப்பெல்லாம் உங்களுக்கு தெரியல. எனக்கு ஒண்ணு புரியல, ஒரு குடும்ப தலைவனுடைய பொறுப்பா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய உயிரை காக்கிறது, இல்ல முதல்வருடைய பொறுப்பா? உன் குடும்பத்தை, உன் குடும்பத்துல வாழ்றவங்கள, உன் குடும்பத்துல இருக்க குடும்ப எண்ணிக்கை உறுப்பினர்களை, உன்னுடைய பிள்ளை, உன்னுடைய மனைவி, உன்னுடைய பொண்ணு எல்லாரையும் பாதுகாக்கிறது, உன்னுடைய தாய் தந்தைய பாதுகாத்து உன் பொறுப்பு. புரிஞ்சுதா? அதுக்குதான் உனக்கு 6 அறிவு கொடுத்து இந்த உலகத்துல நீ உன்னைய படைச்சு விட்டுருக்கான் கடவுள். ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனையும் வந்து பாதுகாக்கிறது எந்த மாநிலத்துடைய முதல்வருடைய பொறுப்பும் கிடையாது. முதல்வர் உங்களுக்கு தேவையான விஷயங்களை, அடித்தள விஷயங்களை சரி செஞ்சு கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்க தான் உங்க வாழ்க்கையை மேன்மைப்படுத்திக்கணும். உங்களுக்கு உட்காந்து எல்லாத்தையும் கழுவுறதுக்கு வரமாட்டாங்க எந்த முதல்வருமே. புரிஞ்சுதா? உங்களுடைய ஃபேமிலியில ஒரு பர்சன் வெளியே போறாங்களா பாத்துக்கணும், நீங்க பார்த்து அவங்கள வந்து அரவணைச்சு பிடிச்சிக்கணும், நீங்க அவங்களுக்கு பாதுகாப்பா இருக்கணும். அதை விட்டு எங்கன்னா போய் ஊர் பொறுக்கிட்டு வான்னு விட்டீங்க, எங்கன்னா கழனி காடு போகும்போது, உங்களுடைய வெள்ளாமை விளைக்கும் போது, நீங்க ஒரு தண்ணி பாசும் போது, ஒரு மடை இறைக்கும் போது, இல்ல எங்கேயோ போகும்போது பாம்பு கொத்தி ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அதுக்கு எப்படிங்க முதல்வர் காரணமாவாரு? அப்பெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலன்னா நான் கேக்குறேன், ஒரு உயிரை ஜனனிக்கிறது இம்பார்ட்டனா, ஒரு உயிர் வந்து சாகிறது கன்ஃபார்ம்டு தெரிஞ்சிருச்சு அப்படின்றது இம்பார்ட்டனா? எனக்கு புரியல. என்ன கேட்டா, ஒரு உயிர் வந்து புதுசா இந்த உலகத்துல வருதுன்னா அதுக்குதான் நான் ப்ரியாரிட்டி கொடுப்பேன்.
ஓகே, ஒரு உயிர் இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சு போகுதுன்னா அது நம்ம கையில இல்ல, அது எண்ட் ஆஃப் டைம் வந்துடுச்சுன்னா அதுதான் நம்மளுடைய லைஃபோட லாஸ்ட் செகண்ட் சொல்லிட்டு காட் ரிட்டனோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனசு இதுவும் சேம் டைம்ல நடக்குது, இதுவும் சேம் டைம்ல நடக்குதுன்னா நான் சத்தியமா வந்து ஒருத்தவங்க வந்து நம்மளை விட்டு பிரிகிறாங்கன்னா அதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்காம யார் ஒருத்தவங்க நம்ம கூட வந்து புதுசா ஜனனிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ப்ரியாரிட்டி கொடுப்பேன். ஏன்னா மேபி இந்த உயிரை காப்பாற்ற முடியும்ன்றது எனக்கு ஒரு 10% ஆச்சு எனக்கு கிரிப்னஸ் இருந்தா நான் அதுக்கு ப்ரியாரிட்டி கொடுப்பேன். எனக்கு அந்த 10%மே இல்லை, அவங்கள கண்டிப்பா என்ன முயற்சி பண்ணியும் காப்பாற்ற முடியாது தெரிஞ்சு போச்சுன்னும் போது அப்ப நான் எந்த அதை விட இதுதான் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு இதுக்கு தான் ப்ரியாரிட்டி கொடுப்பேன். இதுதானே பகுத்தறிவு. இந்த அறிவு கூட இல்லாம வந்து பாம்பு கடிச்சு ஒருத்தர் செத்து போயிட்டார், அப்ப எங்க போனார் உங்க முதல்வர்? கொஞ்சமாவது உங்களுக்கு இங்கிதத்தோட இந்த கேள்வியை கேட்கறீங்களா? நான் கேட்கிறேன். உன் குடும்பத்துல இருக்க உறுப்பினரை, உன் குடும்பத்துல இருக்க உயிரை, உன் பொண்ணு, உன் மனைவி, உன் பிள்ளைய பாதுகாக்கிறதுக்கு உனக்கே துப்பு கிடையாது. நீ எங்கேயோ ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு. இத்தனை டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்தது ஒரு ஸ்டேட்னா அத்தனை டிஸ்ட்ரிக்ட் தேவையான அடிப்படை தேவைகளை பண்ணி தரலையா? கேளுங்க. என் சட்டையை பிடிச்சி கூட கொஸ்டின் கேட்கறதுக்கு மக்களாகிய நமக்கு உரிமை இருக்கு. நீ என்ன வேணா சோசியல் மீடியால பேசுங்க, நான் வேணான்னு சொல்ல. அதை தவிர்த்துட்டு ஒரு இண்டிவிஜுவலா ஒரு பர்சனுக்கு ஒரு விஷயம் நடந்துச்சான். இப்போ நான் பேசின விஷயம் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒரு பிள்ளையை ஈன்றெடுக்கக்கூடிய தாய்மார்களுக்கு நடந்த பிரச்சனையா ஒரு அம்மா வந்து எங்களுக்கு வரக்கூடிய சாப்பாடு சரியில்லை, எங்களுக்கு வரக்கூடிய எதுவுமே வந்து ப்ராப்பரா கிடைக்க மாட்டேங்குது, எதிர்த்தாலும் காசு கேட்குறாங்க இப்படின்னு அவங்களுடைய அந்த ஆதங்கத்தை வெளியிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அடுத்த நாளே போய் இன்ஸ்பெக்ஷன் போய் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு வந்திருக்காரு. நலம் விசாரிச்சுட்டு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே வந்து ஓரளவுக்கு முன் அறிவிப்பு இல்லாம போயிட்டு திடீர்னு ஒரு தேடுதல் வேட்டையை போகும்போது திடீர்னு போயிட்டு அங்க கண்காணிப்பு நடத்தும் போது அப்போ அந்த இடத்துல என்ன குற்றம் நடந்திருக்குன்றது அசலா தெரியுன்றதுனால போனாரு. இது எந்த இடத்துல தப்புன்னு உங்களுக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிக்கலையா, உங்களுடைய எச்சையை, உங்களோட வன்மை எண்ணத்தை, உங்களுடைய வக்ர புத்தியை கொண்டு வந்து நீங்க கொட்டாதீங்க. நான் லாங் வீடியோவா இதுக்காகலாம் லாங் வீடியோவா நான் பேசவே கூடாதுன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பட் என்ன பேச வைக்கிறீங்க. இதே போலதான் இன்னொரு விஷயம் நடந்துச்சு. என்னன்னா ஒருத்தர் பேசுறாரு என்னன்னு அந்த ஒரு சம்பவம் என்னது, கரூர்ல 41 குடும்பத்துல 41 உயிர் இழந்துட்டாங்க அப்படின்றதுக்காக இவர் வந்து அரசாங்க உத்தியோகம் போட்டு கொடுத்தாருன்னு சொல்லிட்டு என்டிகேல இருக்கக்கூடிய ஒரு, அதையும் நான் பேசணும்னு விரும்பல, யார் பேரெல்லாம் ஹைலைட் பண்ண நான் விரும்பல. என்டிகேல இருக்கக்கூடிய ஒரு பகுத்தறிவே கிடையாது, 5 அறிவுக்கு சமமான ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்க என்டிகேல இருக்க ஒரு ஆளு கேவலமா பேசுறாருங்க. என்னன்னு பேசுறாரு? நீ வந்து தூக்கி கொடுப்ப அரசாங்க உத்தியோகத்தை, செத்து போனவன் கூட்ட நெரிசல்ல சினிமாக்காரனை வந்து வேடிக்கை பார்க்க வந்தவனை வந்து நீ வந்து அரசாங்க உத்தியோகத்தை தூக்கி கொடுப்பியா? அரசாங்க வேலைன்னா உனக்கு அவ்வளோ கேவலமாயிடுச்சுன்னு ஒருத்தவன் கேட்குறான். எனக்கெல்லாம் எதனா ஒரு பவர் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நிக்க வச்சு துணியை உரி விட்டு செருப்பாலே அடிக்கலான்ற அளவுக்கு கோவம் பண்ண முடியல. ஏன்னா நான் தெரியாம கேட்கிறேன். இந்த இடத்துலயும் நான் திரும்பி அகைன் கேட்கறது, பகுத்தறிவு எங்கடா போச்சு? உங்களுக்கு வெண்ண நொன்னைங்களா? பகுத்தறிவு எங்க போச்சு நான் கேட்கிறேன். அந்த இடத்துல எவ்வளவு சதி திட்டம் பண்ணி அத்தனை உயிரை காவு வாங்கினாங்க. அது காவு வாங்கினது எந்த கல்பிரட், எந்த காட் அப்படின்றது எல்லாமே தெரியும். அந்த காப்பை விட்டுட்டீங்க. அதற்கு வந்து அவங்க பயன்படுத்தின ஒரு டூல் தான் நம்ம இன்றைக்கு இருக்கக்கூடிய முதல்வர். அவரை புடிச்சுக்கிட்டு நொய் நொட்டன் பேசிட்டு இருக்கீங்க. கொஞ்சமாவது இங்கேதான் இருக்கா? நான் கேட்கிறேன். போயிட்டு இப்போ ஒரு பெரிய ஒரு பதவியில உட்காந்துட்டு சொல்லிட்டு நம்ம மாட்டுன்னு விட்டுட்டு போயிடலாம், நம்ம இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருந்துட்டு போலாமே. அந்த மனுஷன் அப்படி கிடையாது. தன்னோட குடும்பத்துல ஒரு இழப்பு நடந்த மாதிரி தன்னை பார்க்க வந்த கூட்டத்துல இறந்து போயிட்டாங்க. அதுவும் வந்து ஒரு சினிமாக்காரனா பார்க்க வந்திருந்தா அதுக்கு அவர் இந்த அளவுக்கு ஸ்டெப்பை அரசாங்கத்தை அளவுக்கு ஒரு வேலையை கொடுக்கணும்னு யோசிச்சிருக்க மாட்டாரு. அதுக்கு முன்னாடியுமே அவர் வந்து ஹீரோவா இருக்கும்போது நிறைய நல்ல காரியங்கள் பண்ணியிருக்காரு. அது அவருடைய சொந்த பணத்துல பண்ணியிருக்காரு. அவரு வேலை செஞ்சு அவருக்கு ரோர் பத்தியா அவரு நிறைய ஒரு படத்துக்கு 200 கோடிக்கு மேல சம்பளம் வாங்கினா அந்த காசுல இருந்து எடுத்து நிறைய நல்ல காரியங்கள் பண்ணியிருக்காரு, நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு. இப்ப அரசாங்க வேலை இந்த கரூர்ல 41 பேர் உயிரிழந்தாங்க, அந்த குடும்பத்துக்கு கொடுக்கணும்னு முடிவு எடுத்தது எங்க உங்களுக்கு எல்லாம் வலிக்குது? ஏன் இவ்வளவு பொறாமப்பட்டு பொச்சுருப்பட்டு இவ்வளவு வன்மை எண்ணத்தை வக்கர புத்தி எடுத்து வந்து இங்க கொட்டுறீங்க? இது நீங்க பேசும்போதே உங்களுடைய கேவல புத்தி எவ்வளோன்றது அப்பட்டமா தெரியுது. அடுத்தவன் வாழ்ந்தா உங்களுக்கு ஏன் இங்க எரியுது? நான் கேட்கறேன், ஏன் இந்த வயிறு அப்படி எரியுது? அடுத்தவன் வாழ்ந்துட்டு போனமே, அந்த குடும்பத்துல வாழ்வாதார பிரச்சனை,
ஒருவேளை இறந்து போனவங்களுடைய சம்பாத்தியத்தில் தான் அந்த குடும்பம் உட்காந்து 3 வேளை சாப்பிடும். அந்த மாதிரி ஒரு வேளை நிலைமை இருந்தா இனி அந்த குடும்பம் எப்படி பிழைக்குன்ற ஒரு கான்செப்ட்ல ஒரு கவர்மெண்ட் உத்தியோகம் கொடுக்குறாங்கன்னா நாட் ஒன்லி அந்த ஆளு, இன்னும் 2-3 லேடி வேற பேசுறாங்க. அப்ப நீங்க எங்களுடைய ஒரு அரசாங்க வேலையை, தகுதியான வேலையை பறிக்கிறீங்களா, அதுவா இதுவான்னு ஒரு முட்டா மூதி ஒண்ணு பேசுது ஒரு லேடி. நான் கேக்குறேன், ஏமா இவ்வளோ நாள் தகுதி இருக்கிறவங்களுக்கு தான் அரசாங்க வேலை கிடைச்சிக்கிட்டு இருந்தது நீ நினைக்கிறியா? அட ஆக்கங்கேட்ட நாயே, இவ்வளோ நாள் தகுதி இருந்தவங்களுக்கு எல்லாம் கிடைக்கல அரசாங்க வேலை, புரிஞ்சுதா? காசுக்கு தான் அரசாங்க வேலையை வித்துக்கிட்டு இருந்தாங்க. அது உனக்கு தெரியுமா? உனக்கு நான் இழந்திருக்கேன், எனக்கு தெரியும். எனக்கு தகுதி இருந்தது, என்கிட்ட சர்டிபிகேட் இருந்தது, எனக்கு வயசு இருந்தது, எல்லாம் சரி, எனக்கு எல்லாமே இருந்தது, எனக்கு வயசு கூட இருந்தது. ஆனா எனக்கு ஜாதி இல்லை, நான் ஓபிசி கேட்டகரியா. அதனால 27 வயசுக்கு மேல வந்து நீங்க அலோடு இல்லை இந்த ஜாபுக்குன்னு சொல்லிட்டாங்க. உனக்கு தெரியுமா உனக்கு என்ன நடந்துட்டு இருக்குன்னு? அதுவே நீ எஸ்சியா இருந்தனா உனக்கு 35 வயசு வரைக்கும் உனக்கு இந்த வேலைக்கு நீ அப்ரூவல் சொல்லியிருந்தாங்க. உனக்கு தெரியுமா என்னன்னு? அரசாங்க வேலைன்னா உன் தகுதியும் உன் படிப்பு உன் டேலண்ட் வச்சு உனக்கு இவ்வளவு நாள் கொடுத்துட்டு இருந்தாங்க. இத்தனை நாளும் எவன்கிட்ட காசு இருந்ததோ, எவன் போய் கொண்டு போய் காசை கொட்டனானோ அவனுக்கு தான் அரசாங்க வேலையை வித்துட்டு இருந்தாங்க. மூதி கட்ட அறிவு கட்ட நாயே, புரிஞ்சுதா இல்லையா உனக்கு? நல்லா பேசி விட்டுருவேன் எனக்கு நானும் பேசக்கூடாது, யாரையும் நம்ம வந்து தாக்கி பேசக்கூடாது. நான் ஒரு விஷயத்த என்னுடைய சேனலுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு பிரின்சிபல் வச்சுக்கு நான் போகணும்னு நினைச்சா விடுறீங்களா எங்கன்னா? இது போக இதை விட்டுருங்க. பாம்பு கட்சி செத்து போனதுக்கெல்லாம் அவர் பொறுப்பு. அவர் ரேஷன் கடையில புடவை கொடுத்தாங்களாம், அதையும் பாம்பு கட்சி செத்து போனாங்களே, அப்ப எங்க போனீங்க? சரி, அதை விட்டுருங்க. 2வது இதுக்கு தாய்மார்கள் வந்து எங்களுக்கு சாப்பாடு கிடைக்கல, காசு கேட்குறாங்க, எதுக்கு எடுத்தாலும் ஒரு உயிர் ஜனனிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுத்தது நான் சரின்னு சொல்றேன். ஒரு உயிர் வந்து அவருடைய இறுதி காலமும் முடிஞ்சு போச்சு, இறுதி நொடியும் முடிஞ்சு போச்சு, இதற்கு பின்னால ஒரு வைத்தியம் பார்த்து காப்பாற்ற முடியாது அப்படின்ற ஒரு தனிப்பட்ட நபருடைய பிரச்சனையை கொண்டு வந்து ஒரு சமூக பிரச்சனையை ஏன் நீங்க அவர் யோசிக்கணும்னு நினைக்கிறீங்க? நீங்க எங்க போயிருந்தீங்க? எங்க மலக்காவா போயிருந்தீங்க? உன் குடும்பத்துல உன் பிள்ளை, உன் பொண்டாட்டி, உன் மனைவி, உன் புருஷனை பார்த்துக்கிறதுக்கு உனக்கு துப்பு இல்லாம நீ விட்ட அப்படின்னா அதுக்கெல்லாம் உட்காந்து ஸ்டேட்டோட சிஎம் வந்து உனக்கு வந்து என்னன்னு சொல்லிட்டு நொன்னாட்டியும் பேசுவாரா? இல்ல உனக்கு வந்து உயிர் காப்பீடு இழப்பீடு பணத்தை கொடுப்பாரா? அது கரூர் சம்பவத்துக்கு கொடுத்தாருன்னா ஒரு அரசியல்வாதியா நல்ல தலைவர் கிடைத்து விட மாட்டாரா என்று போய் பார்த்த மக்கள் கூட்டத்துல 41 உயிரை எதிரி டீம் வந்து ஒரு திட்டம் திட்டி சதி பண்ணி சாவடிச்சிருக்காங்க, காவு வாங்கியிருக்காங்க, யமன் மாதிரி அத்தனை உயிரை ஒன்று முழுங்கியிருக்காங்க. அதனால அவர் மனிதாபிமானத்தின் அடிப்படையில் அத்தனை குடும்பத்துங்களுக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் போட்டு கொடுத்தாரு. அவர் ஒன்றும் காசை வாங்கிட்டு விற்கல, இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி மாதிரி கவர்மெண்ட் வேலையை, புரிஞ்சுதா? காசை வாங்கிட்டு விற்கல அவரு, அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அதை விட்டுட்டு கவர்மெண்ட் வேலைன்னா அவ்வளோ அசிங்கமாயிடுச்சா, அவ்வளோ இழிவாயிடுச்சா? ஏன் உனக்கு ஒரு அரசாங்க வேலையை விட ஒரு உயிர் உனக்கு வந்து அவ்வளோ இழிவாயிடுச்சா? ஒரு உயிரை இழந்துட்டு இருக்க குடும்பம் உனக்கு அவ்வளோ கேவலமாயிடுச்சா? அரசாங்க வேலையை விட என்னை பொறுத்த வரைக்கும் உயிர் தாங்க மேல, அந்த உயிருக்கு தாங்க அவர் அங்க பிரியாரிட்டி கொடுத்துருக்காரு. இது நான் சரி சொல்லுவேன். உனக்கு தப்புன்னு தெரிஞ்சா நீ போயிட்டு நாண்டு விட்டு தொங்கு. நானும் சரி இந்த கமெண்ட்டுக்கு உட்காந்து நம்ம யாரையும் தாக்கி ஒரு லாங் வீடியோ எடுக்கக்கூடாது, ஒரு ஷார்ட்ஸ் எடுக்கக்கூடாதுன்னு முடிஞ்ச அளவுக்கு பாராட்டி புகழ்ந்து ஒரு எந்த பக்கமும் பாதகம் இல்லாம யாருக்கும் சாதகமா நிக்காம டெய்லா ஒரு வீடியோ போடணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு ஒரு பிரின்சிபல் வச்சு நான் என் சேனல்ல ஓட்டிக்கிட்டு வந்தா கண்டமேனிக்கு என்ன பேச வச்சிருவீங்க போல இருக்கே என்ன? எனக்கு பேசணும், எனக்கு நல்லா வருதுங்க. உண்மையா சொல்லும் போது எனக்கு நல்லா வருதுங்க பேசணும்னு. நான் பல காரணங்களுக்காக அடக்கிக்கிட்டு ரொம்ப நாகரிகமா இதை விட பயங்கரமா எனக்கு பேசுறதுக்கு வருதுங்க. இருந்தாலுமே சில காரணங்களுக்காக நான் வாய மூடிட்டு இருக்கேன். யாராவது ஒருத்தவங்க நேத்து போட்ட ட்ரெஸ்ஸோட காலையில எழுந்த உடனே வந்து ரொம்ப ஆதங்கப்பட்டு இப்படி மூஞ்சி கூட கழுவாம வந்து உட்காந்து பேசுவாங்களா? நான் பேசுறேன்னா எங்கடா போச்சு உங்களுக்கு அறிவு? பாம்புக்கு 5 அறிவு. ஒன்னு தொடுதல், ஒன்னு பார்த்தல், ஒன்னு நுகர்தல், ஒன்னு கேட்டல். பகுத்தறிவுன்ற ஒண்ணு கிடையாது. எது சரி எது தப்புன்னு ஆராய்ந்து போய் செயல்படக்கூடிய ஒரு பகுத்தறிவு ஒண்ணு கிடையாது. உங்களுக்கு எங்க போச்சு? விலங்கை விட கேவலமா இருக்கீங்களா? ஜீவராசியை விட கேவலமா இருக்கீங்களேடா. அது வந்து கொத்துச்சுன்னா இவன் போயிட்டு அதை எதனா பண்ண போறான்ற பயத்துல கொத்துச்சு. நீ வந்து செத்து போயிட்ட அப்படின்னா அது உன் தலைவிதி முடிஞ்சு போச்சு. உன்னை காப்பாற்றணும் அப்படின்னா நீ கரெக்டான டைம் கொண்டு போய் மருத்துவமனையில சேர்த்துருக்கணும், காப்பாத்தி இருப்பாங்க. காப்பாற்ற முடியலையா? அந்த அளவுக்கு விஷம் ஜாஸ்தியா ஏறி போயிடுச்சு, புரிஞ்சுதா? அந்த அளவுக்கு
ஜாஸ்தியா விஷம் ஏறி போயிடுச்சு. அதனால அந்த ஜாஸ்தி விஷத்துக்கு உண்டான மெடிசனை கண்டுபிடிக்கிறது ஒரு முதல்வருடைய வேலையா இல்ல பல சயின்டிஸ்டுடைய வேலையாடா? முட்டாமுதிங்களா? ஒரு மெடிசனை கண்டுபிடிக்கிறதுன்னா அவ்வளவு ஈஸியா? நான் கேட்கிறேன். அதுவும் பாம்பு கடிச்சு செத்து போறத அவங்கள காப்பாத்துக்கு மெடிசனை கண்டுபிடிக்கிறதுனா அவ்வளவு ஈஸியா? இப்ப அடுத்து ஒரு கமெண்ட் வந்து துப்புவீங்க. என்ன துப்புவீங்கன்னா, நாங்க அப்படிலாம் ஒண்ணும் கேட்கல, செத்து போனா அந்த வீட்டுக்கு எதனா ஒரு இழப்பீடு தரலையே, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல குழந்தை பெத்துக்கிறவங்களுக்கு போயிட்டு உடனே பார்க்க போனாரே அப்படின்னு நான் கேட்கிறேன். முதல்வர் சிஎம் போயிட்டு நீ போயிட்டு பாம்பு வாயில கையை கொடுத்து காலை கொடுத்து கொத்து வாங்கி வந்து செத்து போன்னு சொன்னாரா? சொல்லல. புரிஞ்சுதா? அதே மாதிரி இந்த அரசியல்வாதிய வந்து தலைவனை தேர்ந்தெடுக்கிறதுக்காக நான் போன கூட்டத்துக்கு தான் அவருக்கு அரசாங்கம் மேல போட்டிருக்காரு. ஒரு அரசியல்வாதியா உருவாகணும், ஒரு தலைவர் நல்ல தலைவர் கிடைக்கணும்னு சொல்லிட்டு பார்க்க போன கூட்டத்துல இறந்து போனவங்களுக்கு தான், அதுவும் சதித்திட்டம் பண்ணி இறந்து போனவங்களுக்கு தான் அவர் வேலை போட்டு கொடுத்தாரு ஒழிய தனிப்பட்ட ஒரு சினிமாக்காரனை போய் பார்க்க போன யாருக்கும் அவர் வேலை போட்டு கொடுக்கல. அவர் அந்த மாதிரி யாராவது பார்க்க போய் அவங்களுக்கு வேலை போட்டு கொடுத்துருக்காரு அப்படின்னா அது வந்து அவருடைய பர்சனலா அவர் சம்பாதிச்சு குரோர் கணக்குல வச்சிருக்க பணத்துல வீட்லயோ இல்ல அவரு அடுத்தடுத்து ஏதாவது 2 பிசினஸோ ஏதாவது ஒண்ணு பண்றாருன்னா அந்த இடத்துல அவரால் அந்த வேலையை போட்டு கொடுத்து சம்பளத்தை தர முடியும். அரசாங்கத்தின் ரீதியா நடந்த விஷயம், அரசாங்கத்தாலதான் அவங்களுக்கு அந்த பாதிப்புக்கு உண்டான இழப்பீடை கொடுக்க முடியும்ன்றது அவர் எடுத்த முடிவு கரெக்ட். இத கூட யோசிக்க தெரியாத அறிவு கிட்ட முட்டா மூதியா இருந்துகிட்டு வந்து இருக்கிறவங்க எல்லாம் வந்து பேசிக்கிட்டு பேசவே வேண்டாம். ஒரு பொண்ணு பேசவே கூடாது, ரொம்ப டீசென்டா ரொம்ப பிரின்சிபலா ஒரு சேனலை கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிற பிள்ளையவே நீங்க இப்படி பேச வைக்கிறீங்களே. இன்னும் வந்து எடுத்ததுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி பேசணும் அப்படின்னு நினைக்கிற பிள்ளைங்க, அந்த மாதிரி தான் அவங்களுடைய இயல்பு சுபாவமே இருக்குன்னா அந்த பிள்ளைங்கள்லாம் நீங்க எந்த மாதிரியான கேவலமான உங்களுடைய வக்ர புத்திய எச்சைகளை உங்களுடைய வன்மத்தை கொண்டு வந்து துப்பி மொத்தமே அந்த பிள்ளைங்களுக்கு வந்து கேவலமான ஒரு பட்டத்தை கட்டிடுவீங்க, ஒரு கருப்பு கரையை பூசிடுவீங்க. இப்பதான் தெரியுது ஏன் பெண்கள் வந்து நிறைய பேர் வந்து பெரிய பெரிய ஒரு தப்பான போர்வைக்குள்ள போர்ட்ரைட் உருவகப்படுத்தி மீடியால சில பல விஷயங்களுக்கு கரை பூசப்பட்டதுக்கு உள்ளாகி இருக்காங்கன்னு இப்பதான் புரியுது. உங்களை மாதிரி கேடுகட்ட ஜென்மங்கள் வக்ர புத்தியை கொட்டுற வரைக்கும் பெண்களை வந்து கண்டிப்பா தப்பாதான் உருவகம் பண்ணுவீங்க அப்படின்றது இப்பதானே புரியுது. பகுத்தறிவோட அஞ்சறிவோட யாரா பேசுறீங்களா? யாரும் பேசல. இனியாச்சும் திருந்துங்க. எது கரெக்டு எது தப்பு அப்படின்றத யோசிங்க. ஒரு 5 அறிவு ஜீவன் வந்து வாயில்லா ஜீவன் கடிச்சு செத்து போனதுக்கு அவரு காரணமாக முடியாது. அரசாங்க வேலையை புடுங்கி எங்களுடைய உரிமையை புடுங்கி அந்த செத்து போன குடும்பத்துக்கு கொடுக்குறேன்னு கேட்கிற அந்த முட்டாமூதி ஆம்பளையும் சொல்றேன், முட்டாமூதி பொம்பளையும் சொல்றேன். நானே ஒழுங்கா பேசு, நாகரிகமா பேசு, புரிஞ்சுதா? காரணம் நீயும் ஒரு இந்த சொசைட்டில ஒரு குடிமகன் குடிமகள் அப்படி இருக்கும்போது சகமா உன்ன மாதிரியே ஏதோ ஒரு இடத்துல ஒரு பூத்து உருவாகி சிரிச்சு முகம் பார்த்து வாழ்ந்த ஒரு உயிர் இறந்து போன குடும்பத்துல ஒரு நல்லது நடக்குதுன்னா நீ இப்படி பொறாமப்பட்டு வயிறு எரிஞ்சு சாவாத. இந்த எண்ணத்துக்கு தான் நீ கேடு கட்டுன்னு கிடக்குற. இன்னைக்கும் நல்ல வேலை கிடைக்காம இப்படி இந்த எண்ணத்துக்கு தான் நீ இப்படி அசிங்கப்பட்டு சின்னப்பட்டு கிடக்குற. உனக்கு நல்ல எண்ணம் இருந்துச்சுன்னா கடவுள் உன்னை தானாவே நல்ல இடத்துல நல்ல வேலையில நல்ல ஒரு ஸ்டேட்டஸ்ல நல்ல ஒரு சொசைட்டில இந்நேரம் நீ செட்டில் ஆயிருப்ப. நீ இவ்வளவு மக்கர புத்தி வன்ம புத்தி வச்சிருக்கிறதுனால தான் உனக்கு என்ன பண்ணல, கடவுள் நல்லதே நடத்தல. புரியுதா? முதல்ல அடுத்தவன் வாழ்றான், அடுத்தவனுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்குது, அடுத்தவனுக்கு அது கிடைக்குது இது கிடைக்குது, அதெல்லாம் பண்ணாத. அந்த முன்னாடி இருந்த எந்த ஆட்சியிலுமே வந்து அரசாங்க வேலையை காசு வாங்கிட்டு வித்துக்கிட்டா இருந்தாங்க. அதுக்கு முதல்ல ஆன்சர் பண்ணுங்க. அதெல்லாம் பேச மாட்டீங்க. நியாயமா யாருக்கும் பேசுறதுக்கு தோணாது. பேச வந்துட்டாங்க. ஒருத்தவனை பிடிக்கலன்னா எடுத்தா அப்படியே அள்ளி கொட்டுறது வன்மத்தை. நானும் சரி பேசக்கூடாது இதுக்கெல்லாம் ஒரு வீடியோ நம்ம எடுக்கக்கூடாதுன்னு பார்த்தா என்னையவே இப்படி பேச வைக்கிறீங்கன்னா சரி, இனியாவது திருந்துங்க ப்ளீஸ். கையெடுத்து கும்பிடுற, இனியாவது திருந்துங்க. காலையிலே என்னைய உட்காந்து கையான் கத்தி ஒரு வீடியோ போட வச்சிட்டீங்க, அதுவும் லாங் வீடியோவா. எதுக்கு எப்படி நம்ம கமெண்ட் பண்ணணும்ன்றத ஒரு இங்கீதமா கமெண்ட் பண்ணுங்க. இங்கீதம் தவறி கமெண்ட் பண்றியா நீ உன் தாயையும் உன் பிறப்பையும் அசிங்கப்படுத்துவதற்கு சமம்டா. அறிவு கெட்ட முட்டாளே, அதை யோசிச்சுட்டு கமெண்ட் பண்ணீங்க வந்து. ஓகேவா? நன்றி.